வணக்கம் ஷீக்கன் சேனலில் இன்றைக்கி ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் சாதாரண வெங்காயத்தை வச்சு வெங்காயம் தாளிப்படகம் பண்ணலாம். எல்லாம் கிலோ கணக்கில் பண்ணுறாங்க. நம்ம கிராம் கணக்கில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக கொஞ்சமாக பண்ணுறதுக்கான வழியை தான் சொல்லிகிட்ருக்கோம். எடைப்பட்ட வெங்காயத்தை கழுவி கொண்டு வந்தாச்சு. இதை சாப்பரில் போட்டு நைஸ் சாப் பண்ணிக்காமல் க்ரஷ் பண்ண மாதிரி மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் அதே மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்க முடியும், இல்லை சாதாரணமாக கையில் கட் பண்ணிக்க முடியும்னா கட் பண்ணிக்கோங்க. இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக, நம்ம வீட்டுக்கு நாமளே செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக இன்றைக்கி இந்த சின்ன வீடியோ. சரி, எல்லா வெங்காயமும் சாப் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். பிணைஞ்ச இந்த வெங்காயத்தை மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வச்சிடலாம். ஒரே தட்டில் நிறைய இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் 2 சின்ன தட்டு எடுத்து அதில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி காய வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தான் இருக்குது, என்கிட்ட பெரிய தட்டு இருக்குது, நான் அதிலே காய வச்சுக்கிறனால காய வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தூசெல்லாம் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக காய வச்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் துணியை போட்டு நான் மூடி விட்டுடுறேன். எனக்கு தூசெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் அப்படியே காய வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்க்கறதுக்காக பூண்டு பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய பெரிய பூண்டெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் உள்ளே குட்டி குட்டி பூண்டு இருக்கும் பார்த்திங்களா, அவசர நேரத்தில் உரிக்க முடியாது, தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி போடல. இதே தான் தாளிப்புடகத்துக்காக அந்த குட்டி குட்டி பூண்டை தான் நான் தாளிக்க எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். பெரிய பெரிய பூண்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒட்டி இருக்கும் பாருங்களேன், சின்ன சின்ன பூண்டு, அப்புறம் இடையில நடுவில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியான பூண்டெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து அதை நம்ம இஞ்சி இடிக்கிற கல்லில் போட்டு இடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். மேலே காஞ்சிட்ருக்க அந்த வெங்காயத்தை கொண்டு வரலாம். நம்ம 3 தட்டில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஒரே தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பூண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை ஒரே தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இடித்து வச்சுருக்க பூண்டு, நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க பெருங்காயம் போட்டிருக்கேன், ஒரு 4 இருக்கு கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு டேப் பண்ணி அதை பத்திரமா எடுத்து ஊறம் வச்சுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக அதை ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நாளைக்கு காலையில், அதாவது அடுத்த நாள் காலையில் இதை எடுத்து நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம கை பிடிக்கிற அளவுக்கான உருண்டையை மட்டும் சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப சின்னதாகவும் பிடிக்க வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் பிடிக்க வேண்டாம், மீடியம் சைஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி உருண்டைகளை மினிமம் நீங்கள் 10 டேஸ்னாலும், ஏன்னா சின்ன அமௌண்ட்டு உடனே காஞ்சிடும்னு மட்டும் நினைக்காதீங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். அது ஈரம் இல்லாமல் நல்லா காயணும். ஒரு 10 டேஸ் மட்டும் நீங்கள் மொட்டை மாடி வெயிலே வச்சு எடுத்திங்கனாலே போதும். இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பு வடகத்தை நீங்கள் மீன் குழம்பு, காரக்குழம்பு, கீரை, சாம்பார்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.